ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷேர் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சோல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட சேர்பர்சன் வந்து 2026 10 மடங்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும், 4000 கோடி கிட்ட ப்ராஃபிட் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 845 ரூபா இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் இந்த ஃபண்டமெண்டல் வந்து பார்க்கும்போது டார்கெட் வந்து 910 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட் போகலாம். செகண்ட் 970. அது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுதான் வந்து லேட்டஸ்ட் ஹையாக இருக்கும். அது ஆன பிறகு 1000 அதுக்கு மேலே கூட போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து 17th அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2:1ன்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் போனஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஆர்எம் எனர்ஜி வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ பிரேக் அவுட் அது நல்லாகி இப்போ ஆல்மோஸ்ட் 600 கிட்ட 550 கிட்ட வந்து போயிடுச்சு. 557 560 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதேமாரி இந்த ஸ்டாக்கும் போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. கம்பெனி கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் மைனஸ் நெகட்டிவாக இருக்குது. அது மாதிரி பிளட்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் வந்து. அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போனஸ் அண்ட் ஸ்பிளிட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சேர்பர்சன் சொன்ன மாதிரி ரெவென்யூ 4000 கோடி கூட போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2023 ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி ஷேர் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி அது ஃப்யூச்சரில் வந்து கம்மியாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷேர். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.